அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கண்மணி அன்புடன்ல அபர்ணா தனியா போயிட்டு அன்புவ தொல்ல குடுக்க கூடாதுங்க. ஆணோ, பொண்ணோ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. பாவம் அவரு அப்படியே புழு மாரி நெளியிறாரு. "இங்க பாரு அபர்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லியும், "என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. என்னை ஏமாத்துறதுக்காண்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது இந்த புள்ள. அவரு வேற லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. நான் கூட ராத்திரி 10 மணிக்கு மேல வெளியில வரோம் தோட்டத்துக்கு அப்படின்னு முத்து படத்துல குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எழுதி ஒவ்வொருத்தவங்களா பார்த்து எல்லாரும் வருவாங்களோன்னு பார்த்தா அது இல்லாம சப்புன்னு முடிச்சுட்டாய்ங்க. கண்மணின்னு பேர் வேற இருக்கா. யாரு பார்த்தாலும் கண்மணிக்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனா யாரும் பார்க்கல. கண்மணிய பார்த்துட்டு வெளியில வாராங்க. இந்த பிள்ளையும் அவரும் அப்படியே போட்டு ஒரே தான் அலப்பி பேசிக்கிட்டு இருக்க. கண்மணி பார்க்குது. கண்மணிய பார்த்தோன்னே அன்புக்கு தூக்கி வாரி போடுது. கிட்டக்க கண்மணிய பார்த்து வந்துடுறாரு. அபர்ணாவும் வருது. அப்படி திருட்டுத்தனமா முழிக்க, வாங்க கண்மணி வாங்க. என்ன இங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கண்மணி கேட்க, அது ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க கண்மணி, உங்ககிட்ட நான் ஒரு நியாயத்த கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போக, ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு, "என்ன அன்பு? எதுக்கு என்ன வர சொன்னீங்க?" ஐயய்யோ! இவரு கீழ சரி பரவால்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு, "என்ன என்ன அன்பு? ஏன் இவங்கள வர சொல்லிருக்கீங்க?" அப்படின்னு அவர் நான் கேட்க, "ஏன் உங்களையும் வர சொன்னாரா?" அப்படிங்கல, அப்பல்லாம் வர சொல்லல. அவரு வர சொல்லியிருந்தா நான் இந்நேரம் எப்படியோ இருந்திருப்பேனே! என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்றாரு தெரியுமா?" அப்படின்னு கண்மணிய பார்த்து அபர்ணா சொன்னோனே, முன்ன மாரி இருந்த கண்மணியா இருந்தா கொஞ்சம் கோவமா பேசியிருக்கும். இப்பதான் மனசு மாறுன கண்மணியாச்சே, "இங்க பாருங்க அபர்ணா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். அப்பாடா! என் பொண்டாட்டி இப்பவாது நம்புனாளே! அப்பாடா! ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படிங்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸு? அப்படின்னு கேட்க, இல்ல என்ன நீ நம்புனதுக்கு. நம்புனேன்னு யார் சொன்னா? அப்ப இப்படி சொன்னது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அதுவும் உண்மைய சொன்னேன். அவ்வளவுதான். நான் நம்புனேனா? அப்படிங்கல அபர்ணா பாக்குது. என்ன 2 பேரும் ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? இங்க பாரு அபர்ணா, என் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கை யாரோட தெரியுமா? யாரு? இதோ இங்க நிக்கிறாளே கண்மணி தான் என் பொண்டாட்டி. போட்டு உடைக்கிறாரு. கண்மணி பாக்குது. நீ உண்மைய சொல்லுவீங்களா? அப்படிங்கிறக்காகத்தான் நானும் இப்படி பேசினேன். பரவால்ல. உண்மைய சொன்ன வரைக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அபர்ணா பாக்குது. நீங்க பொய் சொல்றீங்க. ஏய்! நீ லூசாடி அப்படின்னு கோவம் வந்துருது கண்மணிக்கு. என்ன கண்மணி இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா. அவர் தான் உன்னை ஏமாத்துனாரு, பொய் சொல்றாருன்னு சொல்ற. நானுமே சொல்றேனே! அப்புறம் எதுக்குடி சொல்லணும்? நீங்க அப்ப இவர ஆசைப்படுறீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் கல்யாணம் ஆச்சுன்னு பொய் சொல்றீங்க. ஐயோ! கிறுக்கி மாரி பேசுறாளே! இங்க பார், தாலிய பார் அப்படின்னு காமிக்க, ஆமா தாலி இருக்கு. கண்மணி சொன்னோனே அபர்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்து அழுதுகிட்டு, "அம்பு அப்ப எனக்கு நீங்க இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "போம்மா வம்பு பண்ணாம போ, போ" அப்படிங்கிறாரு அன்பு. அதுக்கப்புறம் அந்த புள்ள அழுதுகிட்டே போயிருது. "ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி" அப்படிங்கிறாங்க அன்பு. "சரி இருக்கட்டும். என்ன எதுக்கு வர சொன்னீங்க?" "இல்ல உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "என்ன சொல்லணும்?" கைய பிடிக்கிறாரு பட்டுன்னு. "நீ எதுக்கு என் கைய பிடிக்கிறீங்க?" "என்ன மன்னிச்சிரு கண்மணி, என்ன மன்னிச்சிரு" அப்படிங்கிறாங்க. "எதுக்கு சொல்லுங்க." "இல்ல நான் உன்னைய ரொம்ப தப்பாவே புரிஞ்சுட்டு நானு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாமே இப்பதான் எனக்கு புரியுது கண்மணி. என்ன மன்னிச்சிரு கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சவரு படக்குன்னு கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சோனே அப்படியே ஆடி போறாங்க கண்மணி. "என்ன விடுங்க அன்பு விடுங்க." "இல்ல நான் என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் விடுவேன்." "ஐயோ! அதெல்லாம் இல்ல. ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல. விடுங்க." நீ சொல்லு." அப்படிங்கையில கண்மணிக்கு அது கொஞ்சம் சுகமா இருக்கா. அப்ப மன்னிச்சுட்டேன்னு சொன்னா விட்டுருவாரோ? அதனால நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு தானே சொல்றாங்களே ஒழிஞ்சு, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாங்க. நெனச்சு பார்க்குறாரு. அப்போ மன்னிப்பு கேட்டா நான் விட்டுருவேன்னு நெனைக்கிறாளோ? விடு கண்மணி, நான் விடமாட்டேன் கண்மணி." அப்படி சொல்லையில, "சரி விடுங்க. நான் மன்னிச்சுட்டேன் போதுமா?" அப்படின்னு சொன்னோனே விட்டுர்றாரு. இவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிறத தூரத்துல போன அபர்ணா திரும்பி பாக்குது. அப்படியே ஆடி போகுது. என்னது 2 பேரும் கட்டி பிடிச்சுட்டு இருக்காய்ங்க. அப்ப உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானா? அபர்ணா உனக்கு அன்பு இல்லடி. சரி வா, உனக்குன்னு ஆண்டவன் எங்க எழுதியிருக்கோ அதுதான் அப்படின்னு அங்கிட்டு போக கார்த்தி பாக்குறாரு. இப்பவாது புரிஞ்சுச்சே. அடப்பாவி! நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். என்னதான் நடக்குதுன்னு நின்னு பாத்துட்டு இருந்தேன். என் அண்ணன் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா? நல்ல குழந்தன் தான் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சரி இப்ப என்ன மன்னிப்பு கேட்க தானே கூப்பிட்டீங்க? ஆமா கண்மணி. நான் மன்னிச்சுட்டேன் போதுமா? அப்படின்னு போக, கண்மணி கண்மணி சொல்றத கேளு கண்மணி. நீ இப்ப இங்கேருந்து கிளம்பி போறோம்ல, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு கண்மணி அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி போறாங்க. என்ன கண்மணி ஒண்ணும் சொல்லாம போறா? என்ன நினைச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வராங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அத முடிச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வராங்க. வீட்ல வந்து இறங்குன கையோட கண்மணிய அன்பு பார்க்குறாரு. எங்க வரப்போறா? நம்ம வீட்டுக்கு வருவாளா? அங்க போவாளா? அப்படின்னு பார்த்தா, கண்மணி அப்படியே வாராங்க. இங்கிட்டா, அங்கிட்டா, இங்கிட்டா, அங்கிட்டான்ட்டு டக்குன்னு அங்கிட்டே போயிடுறாங்க அம்மா வீட்டுக்கே. அன்பு ஒரு மாதிரி ஆயிருது. மனசே சரியில்ல. அப்ப நம்மள ஏத்துக்கலையா அவ? நான் மன்னிப்பு கேட்டும் மன்னிக்கலையா? அப்படின்னு நினைச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு முடிவு எடுக்குறாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. கண்மணிட்டயும் கூப்பிட்டு சொல்றாரு எல்லார்ட்டயும். என்ன சொல்றாருன்னா, "நான் அந்த செஞ்ச பணத்த குடுத்துட்டேன். ஜீவாவுக்கும் எனக்கும் உள்ள கடை முடிஞ்சிருச்சு.
இனிமே நாங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறோம் அப்படின்னு சொல்ல, அன்பு கண்மணி பாக்குது. ஏன்? எதுக்கு? அப்படிங்கிற மாரி பாக்க, அண்ணே என்னண்ணே? டேய் அன்பு ஏன்டா? இல்லம்மா, எனக்கு இங்க இருந்தாலே என்ன வச்சு இந்த வெண்ணிலா கண்மணி ஏதாவது பண்ணிருவாளோன்னு பயமா இருக்கு. அவ நல்லா இருக்கட்டும். கண்மணி எங்க இருந்தா நல்லா இருக்கட்டும். அதுதான் என்னோட ஆசை. நான் கிளம்புறேன். ஏன்? எதுக்கு இப்ப திடீர்னு இந்த முடிவு? இல்ல கண்மணி, நீ தான் வீட்டுக்குள்ள வரலைல. அப்புறம் என்னடி? நான் தான் சொல்லி கூட்டு வந்தேன். வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஏத்துக்கிட்டேன்னு. ஏத்துக்கலைல அப்படிங்கிற மாரி மனசுல நெனச்சுட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்புறாரு. "ஏய் அன்பு எங்கடா போற? நான் எங்கேயோ போறேன் விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பெட்டியோட கிளம்பி ரோடு வரைக்கும் வந்துர்றாருங்க. "டேய் எங்கடா போப்போற? ஏதோ ஆட்டோ கீட்டோ வந்துச்சுன்னா புடிச்சுட்டு எங்கேயோ போறேன். ஏன் வந்து நிக்கிறீங்க? போங்க." கண்மணி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. "ஏன்டி உன் மனசு என்ன கல்லா? அந்த தம்பி போகுதுடி, போகுதுடி" அப்படிங்கல. நானா போ சொன்னேன்? அவரு கொஞ்சம் கூட என் மனசு புரிஞ்சுக்கலைல்ல. நேத்து கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தேனே, அப்ப கூட அவருக்கு தெரியல. போறாரு போகட்டும். நான் வேணும்னு நெனச்சா அப்படி போவாரா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "டேய் தம்பி போகுதுடி, டேய் போகுதுடி" அப்படிங்கிறாங்க. ஐய்யய்யோ! போயிருவானோ? "ஏய் கண்மணி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரு தான் மன்னிப்பு கேட்டார்ல. அப்புறம் என்னடி உனக்கு திமிரு?" அப்படின்னு கண்மணி மனசாட்சி பேச, அப்படியே அதுக்கு மேல எல்லாம் காணோம். எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, கரெக்ட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறாருங்க. எங்கேயோ போறேன். வேற வெளியூருக்கு போறேன். நான் ஆந்திரா போறேன், கர்நாடகா போறேன் அப்படி இப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாரா. பஸ் வரப்போகுது. கால வைக்க போறாங்க. ட்ரெயின்ல தான் நிக்கணும். ஆனா இது பஸ் ஸ்டாண்டுன்னு நான் வச்சிருக்கேங்க. பார்த்தா, "உயிரே விலகாதே" அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா கண்மணி ஓடி வந்து நிக்கிறாங்க. அம்புட்டுதான் போவாரா மனுஷன், சூட்கேஸ அப்படியே போட்டு ஓடி வராரு. டக டக டகடன்னு பாட்டு மியூசிக் வருது. அப்படியே அஜித் ஓடி வருவார்லங்க "உயிரே விலகாதுன்ட்டு" அதே மாரி ஓடி வந்து மீனாவும் அவங்களும் கட்டி பிடிக்கிற மாரி, அஜித்தும் கட்டி பிடிக்கிற மாரி 2 பேரும் வந்து இறுக்கியா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "சாரி கண்மணி" அப்படிங்கிறாங்க. "போடா! ஏன்டா என்ன விட்டு போன? நீ ஏன்டி என்ன விட்டு போ சொன்ன? நான் எப்படா சொன்னேன்? நான் எங்க சொன்னேன்?" அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. கடைசியா கார்த்தி வராரு. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுல பேக் அங்கே போட்டு வந்துட்டீல. யார் எடுத்துட்டு வருவான்? அது என் தம்பி கேன இருக்கான். அவன் தூக்கிட்டு வந்துருவான். யாரு யாரு? அப்படிங்கல. அப்படி திரும்பி பார்க்குறாங்க அன்பு. ஐய்யய்யோ! தம்பி நீ தானடா! சாரிடா அப்படிங்கல. என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் வாங்க. இந்தாங்க பர்ஸு வச்சுக்கங்க. ஊரே சுத்தி பார்த்துட்டு வாங்க. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இப்ப கண்மணியும், அன்பும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்களா? இப்படிலாம் போனா நல்லா இருக்குமா? கமெண்ட்ஸ்ல கருத்து தெரிவிச்சு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பொண்ணான கையால. தேங்க் யூ ஃபிரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.